வணக்கம் ஜென்சி கிராஜுவேட்ஸ். ஐடி செக்டார்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் நோக்கி வரீங்களா? இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சில குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுமே நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ஸ்ல உங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமில ஜென்சிக்காகவே ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கமிங் ஜூன் 7 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் prescribed a maximum time limit of how many months for high courts to pronounce judgments after reserving orders in a case அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வழக்கோட விசாரணை எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிட்டு தீர்ப்பு மட்டும் வழங்காம இருக்கும் இல்லையா? வழக்கு விசாரணை முடிஞ்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இப்ப மேக்ஸிமம் டைம் லிமிட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து 3 மந்த்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நேத்து ஒரு கைட்லைன்ஸா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 3 மந்த்ஸ் அப்படிங்கிறதா இங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் என்எஃப்ஹெச்எஸ் 6 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அதுதான் என்எஃப்ஹெச்எஸ் 6 என்எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல 6th வெர்ஷன் எடிஷன் வந்து வந்திருக்கு. இந்த 6th எடிஷன் அப்படிங்கிறது 2023-24 பேஸ் பண்ண டேட்டாவை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்எஃப்ஹெச்எஸ் 5 அப்படிங்கிறது வந்திருக்கும். அது வந்து 2019-21 டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த என்எஃப்ஹெச்எஸ் 6 கண்டக்ட் பண்றது யாருன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் பண்றாங்க. ஸோ கண்டக்டட் பை ஹெல்த் மினிஸ்ட்ரி அலாங் வித் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்சஸ். ஓகேவா? இந்தியாவோட டிஎஃப்ஆர் வந்து 2.0ல இருக்கு. இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் வந்து 90.6ல இருக்கு. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the contraceptive prevalence rate has increased from 66.7% to 69.1%. ஓகேவா? 69.1% கான்ட்ராசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, which of the following state does not share a boundary with Myanmar அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மியான்மரோட பவுண்டரி ஷேரிங் ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஃபர்ஸ்ட், மணிப்பூர் செகண்ட், மிசோரம் வந்து தேர்டு, அடுத்தது நாகாலாந்து வருவாங்க. இப்போ யார் வரமாட்டாங்கன்னா மேகாலயா வந்து இந்த இடத்துல வரமாட்டாங்க. லாஸ்டா, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே May 31 வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. ஸோ எண்டிங் நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோம். தேங்க்யூ.